தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசும் சோழிங்கநல்லூரில் அன்புமணி ராமதாசும் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். பாமகவில் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையில் கடந்த 5 மாதங்களுக்கும் மேலாக மோதல் போக்கு நிலை ஒரு சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது மகன் அன்புமணி குறித்து அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் இருவருக்கும் இடையில் நீடித்து வந்த மோதல் உச்சகட்டத்தை எட்டியதை தொடர்ந்து பாமகவில் கடும் நெருக்கடியும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் நேற்று தனியாக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதே சமயம் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அப்போது இனிமேல் நாம் சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் பாமக நிர்வாகிகளை டாக்டர் ராமதாஸ் நீக்கி வருவது செல்லாது என்றும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக இருக்கும் தனக்கு மட்டுமே நிர்வாகிகளை நீக்கவும் நியமிக்கவும் அதிகாரம் இருப்பதாகவும் கூறியதோடு டாக்டர் ராமதாஸால் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து அதே பதவியில் நீடிப்பார்கள் என கூறி டாக்டர் ராமதாஸிற்கு அன்புமணி பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று 2வது நாளாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் டாக்டர் ராமதாஸ் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். ராமதாஸை சந்திக்க திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நிர்வாகிகள் தைலாபுரத்திற்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். அதே சமயம் சென்னையில் 2வது நாளாக இன்றும் பாமக நிர்வாகிகளுடன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாசும் சென்னையில் அன்புமணியும் தொடர்ந்து 2வது நாளாக இன்று தனித்தனியாக ஆலோசனை நடத்தி வருவது பாமக வட்டாரத்தில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே அன்புமணியின் ஆதரவாளர்களான பொருளாளர் திலகபாமா மற்றும் 5 மாவட்ட செயலாளர்கள் 2 மாவட்ட தலைவர்களை நேற்று நீக்கம் செய்து அந்த பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்து டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். அதே போல் இன்றும் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கம் செய்துவிட்டு புதிய ஆதரவாளர்களை நியமித்து டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் டாக்டர் ராமதாஸ் பக்கம் நிற்பதா அல்லது அன்புமணி பக்கம் நிற்பதா என தெரியாமல் பாமகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் குழப்பத்தில் தவித்து வருகின்றனர். இதனிடையே பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தனது ஆடிட்டர் சுப்புரத்தினத்துடன் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சுமார் 15 நிமிடங்களுக்கும் மேலாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திற்கு ஆடிட்டர் சுப்புரத்தினத்தை நேரில் வரவழைத்து டாக்டர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் விரைவில் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஆடிட்டரிடம் ஆலோசனை நடத்தியிருப்பதன் மூலம் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான நடவடிக்கைகளில் டாக்டர் ராமதாஸ் ஈடுபட்டு வருவதாகவே பார்க்கப்படுகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ். தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் ஜெயிலானி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயிலானி. தற்போது தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனியாக தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். சென்னை சோழிங்கநல்லூரில் அன்புமணி அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிக்கந்தர், கடந்த 6 மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சிக்குள்ளாக தந்தை மகன் போர் என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவராக இருப்பவர் ராமதாஸ் அவர்கள். இந்நிலையில் அக்கட்சியின் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக அன்புமணி செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் முகிலனை இளைஞர் சங்க நிர்வாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் நிலவிய இந்த மோதல் என்பது தொடர்ந்து 6 மாதங்களாக நீடித்து வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக பல மாநாடுகள், அதாவது வன்னியர் சங்க மாநாடு என்பது நடத்தப்பட்டது. ஒரே மேடையில் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். அத்துடன் இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைவு பெற்றது என்பதாக பார்க்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இந்த பிரச்சனை என்பது நீடித்து வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அன்புமணி ராமதாஸ் மீது பாமக நிறுவன தலைவராக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதிலும் குறிப்பாக தலைமை பண்பு இல்லை என்பதாக ஒரு முக்கிய குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். 35 வயதிலேயே அவருக்கு நான் அமைச்சர் பதவி கொடுத்து, மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து தவறிழைத்து விட்டேன் என்பதாக வருத்தமும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தனது தாயையே தாக்க முற்பட்டார்
விட்டார் என்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாகவும் எதிரொலி ஆற்றும் விதமாகவும் தனது பலத்தினை இந்த பாமக கட்சிக்குள்ளாக நிலைநாட்ட வேண்டும், பலத்தினை காண்பிக்க வேண்டும் என்ற முயற்சியில் பாமகவில் இருக்கக்கூடிய அன்புமணி தனது ஆதரவாளர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டத்தினை அவசர ஆலோசனை கூட்டமாக மேற்கொண்டார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அதிகாரப்பூர்வமாக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான விவரங்கள் அளிக்கக்கூடிய கூட்டம் என்பதாக கூறப்பட்டாலும் கூட இந்த கூட்டம் என்பது தனது பலத்தை நிரூபிக்கக்கூடிய கூட்டமாகவே காண்பிக்க அன்புமணி முயல்கிறார் என்பதாகவே அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்று அவர் இந்த ஆதரவாளர்கள், அதாவது கட்சியின் தொண்டர்களிடம் பேசக்கூடிய பேச்சுகளும் அப்படியாகவே இருந்தது. குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவே நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பதில் அளித்திருந்தார். குறிப்பாக நேற்று பேசும்போது மேடையிலேயே பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவன் நான், அதாவது தலைவராக தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன், தன்னை கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார். நேற்றைய தினம் இதே போன்று இன்று நடைபெறுவது போன்றே 2 பேரும் தனித்தனியாக ஆலோசனை கூட்டத்தினை மேற்கொண்டார்கள். ராமதாஸ் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் திலகபாமா மற்றும் மயிலை எம்எல்ஏ ஆகியோரை கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிப்பு என்பதனை வெளியிட்டார்கள். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த அறிவிப்பு வெளியான 10 நிமிடத்திற்குள்ளாகவே அன்புமணி தரப்பிலிருந்து திலகபாமா பொருளாளராக பாமகவில் நீடிப்பார் என்பதாகவும் தொடர்ந்து மயிலை எம்எல்ஏவும் கட்சியில் பொறுப்பில் நீடிக்கிறார் என்பதாகவும் அறிவிப்பு வெளியிட்டார். அது மட்டுமல்லாமல் மேடையிலேயே பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தலைவரால் மட்டுமே ஒருவரை நீக்கவும் பதவியில் வைக்கவும் முடியும் என்பதாகவும், எனவே நான் வெளியிடக்கூடிய அறிக்கை மட்டுமே செல்லும் என்பதாக அறிவிப்பு என்பதனை வெளியிட்டிருந்தார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் வார்த்தை போர் என்பது மாறி மாறி அன்புமணி ராமதாசும் மாறி மாறி தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினமும் 2வது நாளாக இருவரும் தனித்தனியே ஆலோசனை கூட்டம் நடத்தி வருவது பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. இது அக்கட்சி தொண்டர்களிடையே கடும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் கூட பாமக சட்டமன்ற உறுப்பினராக கூடிய அருள் யார் பக்கம் செல்வது என்று தெரியாமல் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் கூறியிருந்தார். மேலும் இக்கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்களும் யார் பக்கம் செல்வது உள்ளிட்ட நிலைதான் எடுக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. நேற்றைய தினம் மயிலை சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸிற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் சிவகுமார் அவர்கள். அதே போன்று இன்றைய தினமும் பாமகவில் இருக்கக்கூடிய அந்த 4 எம்எல்ஏக்களில் மற்றும் ஒரு எம்எல்ஏ அன்புமணியை சந்தித்து இன்று ஆதரவு தர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்று நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் தருமபுரி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரன் இன்று கலந்து கொள்வார் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் என்பது கூறப்படுகிறது. ஏற்கனவே அன்புமணியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய அன்புமணி நடத்தக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை கட்சி பொறுப்பில் இருந்து ராமதாஸ் நீக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டு வருவதும், அந்த அறிவிப்புகள் செல்லாது என்ற வகையில் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் அறிவிப்பு வெளியிட்டு வருவதும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் மற்றும் ஒரு எம்எல்ஏ வருகை தர இருப்பதன் காரணமாக அவரது பொறுப்பை நீக்கி ராமதாஸ் அறிக்கை எதுவும் வெளியிடுவாரா? அப்படி அவர் வெளியிடும் பட்சத்தில் அவர் ஏற்கனவே அன்புமணி அறிவித்தது போன்று அப்படி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டால் அடுத்த 10 நிமிடத்தில் அவர்கள் பொறுப்பில் தொடர்வார்கள் என்பதாக நானும் அறிக்கையை வெளியிடுவேன், அதுவே செல்லுபடியாகும் என்பதாக தெரிவித்ததன்படி மற்றும் ஒரு அறிக்கை வெளியிடுவாரா? அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும், யார் தனது பலத்தை நிரூபிப்பார்கள் என்ற உட்கட்சி பூசல் என்பது நிலையுறுகிறது. தொண்டர்கள் மத்தியில் கடும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தனது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற முயற்சியிலேயே இருவரும் மாறி மாறி தனித்தனியாக ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.